ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரத்தில் கூடியிருந்து குளிர்ந்துங்கிற வரிகளை இன்றும் நாம் அனுபவிக்கலாம். கோவிந்தா, நீ சர்வ வேத வேதாந்தங்களாலே கொண்டாடப்படும் ஸ்ரீமன் நாராயணன். எங்களைப் போல அறிவில்லாத மூடர்களும் நல்ல கதியை அடையணுங்கிறதுக்காகத்தான் நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்க. உன்னுடைய தயா சாகரத்தில் நாங்கள் மூழ்கி இருக்கோம். உன்னை அனுபவித்து குளிரப் போகிறோம். ஏன்னா பகவத் அனுபவங்கிறது தான் உண்மையான குளிர்ச்சி, உண்மையான ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். பகவத் ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தில் அதையே தான் சொல்கிறார். நாம் பகவானை அனுபவிக்க தொடங்கிட்டா அதுக்கப்புறம் உலகத்தில் எதெல்லாம் துக்கம்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவே சுகமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன்னா எல்லாத்தையும் பகவானுக்கு சரீரமாக நம்ம பார்க்க தொடங்கிடுவோம். அப்போது எந்த பொருளை பார்த்தாலும் பகவான் தான் நமக்கு தெரிவான். எனக்குள்ள பகவான் இருக்கான்ங்கிற தெளிவோடு பார்க்க தொடங்கினா எல்லாமே ஆனந்தமாயிடும் அப்படிங்கிறார் ராமானுஜர். சீதாராமர்கள் அரண்மனையில் மொத்த ராமாயண சம்பவத்தையும் சித்திரமாக எழுதி வச்சிருந்தாளாம். பட்டாபிஷேகங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் சீத்தையும் ராமரும் அந்த சித்திரங்களை பார்த்துட்டே வரார்கள். பிராட்டி சிரிச்சுண்டே ராமரை கூப்பிட்டு சொல்கிறாளாம், இதை பாருங்கோ, கரதூஷணர்கள் சண்டைக்கு வரா. இந்த சித்திரத்தை பாருங்கோ, ராவணன் என்னை கடத்தின்னு போகிறான். எல்லாத்தையும் எப்படி சொல்கிறா? சிரிச்சுண்டே சொல்கிறாளாம். ஏன்னா முன்னாடி எந்தெந்த சம்பவம் துக்கத்தை ஏற்படுத்தித்தோ அதே சம்பவங்கள் அந்த துக்கம் நீங்கி பகவானை அடைஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். முன்பு துக்கமாய் இருந்த விஷயங்கள் அது கடந்து போனதுக்கப்புறம் அதுவே மகிழ்ச்சியாக மாறிடுமா. அப்போது உண்மையான பேரானந்தம்ங்கிறது பகவானோடும் பகவானின் அடியவர்களோடும் கூடி இருப்பது தான். இந்த உண்மையை ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தில் பாடுறார். களிப்பும் கவர்வுமற்று பிறப்பு பிணி மூப்பிறப்பற்று ஒளி கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ. நான் போய் கூட போகிறேன் அப்படின்னாராம். யாரோட? பெருமாளோடையா அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை. அப்போ யாரோட கூட போகிறேள்? துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே அப்படிங்கிறார். வைகுண்டத்தில் பகவானோட அடியார்கள்லாம் கோஷ்டியாக உட்காண்டிருக்கா. நான் அவளோட போய் கூடணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம் நம்மாழ்வார். பகவான் கூட நம்மளோட தான் கூடணும், அடியவர்களோட கூடணும்னு ஆசைப்படுறாங்கிறதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். யுத்தம் முடிஞ்சு சீத்தையோட புஷ்பக விமானத்தில் வரார் ராமர். அயோத்திக்கு போகணும். பரத்வாஜ ரிஷி சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறார். முடியாதுன்னு சொல்ல முடியல ராமரால். அதனால் ஹனுமானை கூப்பிட்டு அயோத்தி போய் பரதன்கிட்ட நாங்கள் வர விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். அவரும் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். ஆசிரமத்தில் எல்லோரும் சாப்பிட உட்காண்டிருக்கா. அப்போ தான் ஹனுமன் உள்ள நுழையிறார். உடனே ராமர் என்ன பண்ணார்? ஹனுமன்னே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். தன்னுடைய இலைக்கு முன்னாடி எதிர்ப்புற இங்கே வந்து உட்காரு அப்படின்னு விட்டார். பக்கத்தில் இல்லை, எதிர்ப்புற சாப்பிடு அப்படின்னார் தன்னுடைய இலையை காட்டி. சீத்தை பார்க்குறா. 10 மாதமாக பிரிஞ்சது நான், ஒரு வாய் ஊட்டியாவது விடப்படாதா? தன் இலையில குரங்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கிறாரே. லக்ஷ்மண் ஓரக்கண்ணால் பார்த்தான். 14 வருஷம் தூங்காமல் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், கண்டுக்க கூட இல்லை. இந்த குரங்குக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஹனுமன் நடுங்கிறார். பிரபு, நானா? சரிக்கு சமமாவா? சங்கோச்சப்படுறார் ஹனுமன். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை உகந்து அப்படின்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். குரங்கு ஜாதியின்னும் விலங்கு ஜாதியின்னும் தள்ளி வைக்கலையா ராமர். ஹனுமன் வாரும் வாரும் அப்படின்னர். கோதில் வாய்மையினோடு உடன் உண்பன் நான் அப்படிங்கிறார். உன்னோட சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு வேணும்.
பரம பாகவதனாச்சே நீ, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். பகவானோட கூடி இருக்கணும்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி பகவானும் நம்மோட சாப்பிடணும்னு ஆசைப்படுறானாம். அதனால ஹனுமனோட உட்காண்டு சாப்பிட்டார்னு திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஒரே இலையில சாப்பிட்றதா அப்படின்னு கேட்டார் ஹனுமான். ஓ, இதை நான் பிரிச்சுட்டா நீ சாப்பிடுவியோ அப்படின்னார். உடனே தன்னுடைய ஆள்காட்டி விரல் நகத்தால இலை நடுவில் ஒரு கோடு போட்டார். அது வரைக்கும் வாழை இலையில் நடுவில் நரம்பே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் கோடு போட்டதுக்கப்புறம் தான் நரம்பு வந்துதான். வாழை இலை வரைக்கும் பிரபு ராமருடைய கருணை இருக்கு பாருங்க. பகவான் இப்போ இந்த பாசுரத்தில் ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் சுவாபதேசமாக சொல்லியிருக்கார். அதை என்னன்னு அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் முக்த ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாள். முக்தாத்மாக்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யம். அவளுக்கு என்ன கிடைக்கும்? பரமான்னம் கிடைக்குமா? பகவானாகிற அன்னத்தை அவள்லாம் புஜிப்பாளாம். மூட நெய் பெய்து அப்படின்னா ஆச்சாரிய கடாட்சம்னு அர்த்தம். ஆச்சாரிய கடாட்சத்தினால தான் பகவான் நமக்கு கிடைப்பான். பகவானும் ஆச்சாரிகளினால்தான் நம்மை பெறுகிறான். பரமாத்மா இந்த பூமியில் நம்மளை இழந்துட்டான். பகவானையும் நம்மளையும் சேர்த்து வைப்பவர்கள் யார் தெரியுமா? ஆச்சாரிய புருஷர்கள். கையில் ஒருத்தர் ஒரு நவரத்தின மோதிரம் போட்டுருக்கார். அது ஒரு நாளைக்கு தொலைஞ்சு போயிடுது. மோதிரம் அழுமோ? யார் அழுவா? தொலைச்சவன் தான் அழுவான். அது மாதிரி நம்மளை தொலைச்சுட்டார் யாரு? பரமாத்மா. அவர் தான் வருத்தப்பட்டு அழுதுண்டு உட்காண்டிருக்காராம். நாம் மோதிரம் மாதிரி அவனை லட்சியமே பண்ணுறதில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நம்ம லட்சியம் பண்ணலைன்னா கூட மறைஞ்சு இருந்துட்டு நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணின்னு இருக்கான். இராமடம் உண்ணுவாரை போலேங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, ஒரு பையன் அப்பா அம்மா கிட்ட கோச்சுண்டு சாப்பிடாம வீட்டை விட்டு போயிட்டான். ஐயோ, குழந்தை சாப்பிட்டானோ இல்லையோ தெரியலையேன்னு அம்மா தான் தவிக்கிறார். ஏன்னா அவளுடைய ஹிருதயம் அப்பேற்பட்டது. அப்பாவுக்கு அந்த கவலை கிடையாது. உடனே எல்லார்கிட்டையும் போய் கேட்குறா. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய பார்த்தேளா, என்னை பிள்ளைய பார்த்தேளா அப்படின்னு போய் எல்லாரையும் விசாரிக்கிறா. ஒருத்தர் சொன்ன, தெருக்கோடியில் ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்துக்கு ராத்திரி டெய்லி வந்து உன் பிள்ளை வந்து படுத்துக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். உடனே இவ்வளவு தயிர் சாதத்தை பிசைஞ்சு ஒரு டப்பாவில் எடுத்துட்டு போய் நேர கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான்னு தெரியும். அதனால யாரோ ஒருத்தர் மூலயமா கூப்பிட்டு இதை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுங்கோ அப்படின்னா, அவனும் நல்ல பசி, அதனால யாரோ கொடுக்குறான்னு சொல்லி நன்னா சாப்பிட்டுட்டான். இப்படி யார் மூலமாவோ அந்த குழந்தையுடைய பசியை போக்குறா அந்த தாய். பகவானும் அப்படித்தான். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தூர இருந்து உபகாரம் பண்ணுவான். நம்ம வேகமாக போயிட்டே இருப்போம். எதிர்ப்புற ஒரு லாரி வரும். திடீர்னு ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி இழுத்துடுவார். பகவான் அவருக்குள்ளே பிரவேசித்து அந்த விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டான்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சாதான் பகவான் ரட்சிக்கிறான்ங்கிறதுல பூரண நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். மறைஞ்சு இருந்து பகவான் நமக்கு உதவுறான். உட்காண்டு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். நம்ம தப்பு பண்ணோமே, அதனால்தான் நமக்கு இந்த சித்திரவதையை இந்த கஷ்டத்தை பகவான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற உண்மை நமக்கு புலப்படும். அப்போ தான் பகவான் நமக்கு கொடுக்குற ஹிம்சையெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். தங்கத்தை காய்ச்சினா உயர்ந்த ஆபரணம் கிடைக்கிறது இல்லையா? அது மாதிரி நம்மையும் புடம் போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற தோஷங்களை போக்கவே பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான். செவிப்பூ அப்படின்னு சொன்னால் 3 மந்திரங்கள் இங்கே சொல்லப்படுறது. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு 3 மந்திரங்கள். அந்த 3 மந்திரங்களையும் ஆச்சாரியன் மூலமாக நாம் கேட்பதே செவிப்பூங்கிற ஆபரணம், அதாவது செவிக்கு போடப்படும் ஆபரணம்.
பகவானுடைய ஆலயத்துக்கு நாம் சென்று அவனை சேவிக்கிறோம் இல்லையா, அது காலுக்கு அணியும் ஆபரணம் அப்படிங்கிறார் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார். கைக்கு அணியும் ஆபரணம் எதுன்னா அஞ்சலி. இப்படி பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு காட்டுறார் அவர். அடுத்ததா குளிர்ந்துங்கிற வாக்கியத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சோச்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதா அப்படிங்கிற இந்த உபனிஷத் வாக்கியத்தில் ஒரு முக்தாத்மா எல்லா கல்யாண குணங்களையும் பிரம்மத்துடன் கூட இருந்து குளிர்ந்து அனுபவிக்கிறான்னு சொல்லப்படுறது. அப்போது ஒரு முக்தாத்மாக்கு பகவானோட பிரம்மத்தோட கூடியிருந்து எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான்ங்கிறத இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்கிறது. அதுதான் குளிர்ந்து அப்படின்னு சுவாபதேசமாக அவர் சாதிக்கிறார். அடுத்த வாரம் ஆச்சாரியபரமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம்.